ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஜெருசலேம், இந்த கினெசெட், அதாவது இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட், அந்த ஹாலில் ஒரு இந்தியன் நிற்கிறாரு. 1.4 பில்லியன் 140 கோடி மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாரு. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் ஃபர்ம்லி அப்படின்னு சொல்கிறாரு. வித் ஃபுல் கன்விக்ஷன் இன் திஸ் மொமெண்ட் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், மொத்த அரங்கமுமே எழுந்து நின்னது, மொத்த பார்லிமெண்ட்டுமே எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன். இஸ்ரேலுடைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கத்துறாங்க. கத்தி இந்தியா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திய வரலாற்றில் இதுவரை இஸ்ரேல் கினெசெட்டில் பேசியதே கிடையாது. 75 வருடம் ஒருத்தரும் போகலை. இந்த கடந்த 2 நாட்களில் இதுவரை இந்திய வரலாற்றில் நடக்காத விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நடந்தது வெறும் ஒரு ஸ்பீச் கிடையாது. இது இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு டெக்ளரேஷன், மொத்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். கடைசியில் அந்த ஸ்பீச் முடியும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆம் இஸ்ரேல் காய். ஹீப்ரூவில் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் லிவ் அப்படின்னு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலில் சொல்கிறார். ஒரே ஸ்டேஜில் ஒரே மொமெண்ட்டில் 2 சிவிலைசேஷன் ஒன்றாக சேர்ந்த ஒரு விஷயம், ஒன்றாக பேசிய ஒரு விஷயம். இவங்க பேசுனதில் என்ன மெசேஜ் இருக்குது? பாகிஸ்தானுக்கு என்ன பயம் வந்திருக்கு? இதனால் ஈரானுக்கு என்ன அர்த்தம்? சைனாவுக்கு என்ன சிக்னல்? இந்த விசிட்டுக்கு பின்னாடி இந்தியாவுடைய என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கேம் ஓடுது? கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எண்டில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்தியா பற்றி உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நெத்தன்யாகு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு ஏர்போர்ட்டில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை வெல்கம் பண்ணார். கேமரா முன்னாடி 2 நாடுகளுடைய நேஷனல் அந்தம் வாசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நெத்தன்யாகு என்ன சொன்னார் தெரியுமா? யூ ஆர் மோர் தென் அ ஃப்ரெண்ட் அண்ட் யூ ஆர் எ பிரதர் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பிரதர் அப்படின்னு சொல்கிறது, உலகம் முழுவதுமாக பார்க்கக்கூடிய கேமரா முன்னாடி நின்று சொல்கிறது, இது ஒரு புரோட்டோகால் விஷயம் கிடையாது. புரோட்டோகாலுக்காக செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. இது ட்ரஸ்ட். இது பல வருடங்களாக, டெக்கேட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். இதில் நிறைய உண்மை இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மொத்த முழு பிக்சரும் புரியும். 1948 இஸ்ரேல் அஸ் எ நேஷன் கிரியேட் ஆனது. அதை நிறைய பேர் இன்னும் நம்புறதில்லை, ஒத்துக்கிறதில்ல. ஆனால் அந்த வருடத்தில் 1948 நம்ம இந்தியா இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணலை. அரப் வேர்ல்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யோசிக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால அந்த அரப் வேர்ல்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு ஒரு புத்தி இருந்துச்சு. இந்த கால்குலேஷனில் இஸ்ரேல் வெயிட் பண்ணுச்சு, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினச்சது. இந்தியாவும் காலத்தை கடத்துச்சு. 1950 தான் இந்தியா இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணுச்சு. ஆனால் ஒரு ஃபுல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் 42 வருடங்கள் ஆகியிருக்கு. 1992 வரைக்கும் இந்தியாவுடைய எம்பசி இஸ்ரேலில் கிடையவே கிடையாது. 42 ஆண்டுகள் ஃப்ரெண்ட்ஸ். 1992 இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது. 2017 இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியல் லெவலில் இஸ்ரேலில் விசிட் பண்ணுது. அதுதான் ஒரு பெரிய மொமெண்ட். ஆனால் நேற்று வேற லெவல், முந்தா நாள் வேற லெவல். இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த நெசட்டில் அப்படியே கோபுரம் மாதிரி உயர்ந்து நின்றுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய மொத்த டிப்ளமேட்ஸுமே, மொத்த அஃபிஷியல்ஸுமே இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் அப்படியே கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்திய வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி செஞ்சுருக்கோம். நீங்களே சொல்லுங்கள், இது ஒரு சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மிகப்பெரிய ஒரு டேட்டா பாம் சொல்கிறேன் பாருங்கள். 2020 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரைக்கும் இந்த வெறும் 4 ஆண்டுகளில் இந்தியா இஸ்ரேல் கிட்ட $20 பில்லியன் வெறும் ஆயுதம் மட்டுமே வாங்கியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
$20.5 பில்லியன். இது எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1.7 lakh crore rupees. யூகேலேருந்து நம்ம வாங்குற ஆயுதங்களை விட அதிகம். இந்தியா இன்னைக்கு இஸ்ரேலுடைய நம்பர் 1 ஆர்ம்ஸ் பையர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே, இந்த மொத்த உலகத்திலேயே இஸ்ரேல் கிட்டேருந்து அதிகமாக ஆயுதம் வாங்கக்கூடிய நாடு நம்ம நாடு இந்தியா. இது வெறும் ஆயுதம் வாங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது. இஸ்ரேலுடைய பிரெயின், இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங். மேட் இன் இந்தியா. ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி, அயன் டோம் கான்செப்ட், ஹெரான் ட்ரோன்ஸ், பராக் மிசைல் சிஸ்டம், இதெல்லாமே இந்தியாவுடைய ஆர்சனலில் இருக்குது, ஆயுத களஞ்சியத்தில் இருக்குது. இது எப்படி பில்ட் ஆச்சு தெரியுமா? இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தியது, அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டது, வேற எல்லா நாடுமே இந்தியாவை விட்டுட்டு ஓடியது, அவங்களுக்கும் சாங்ஷன் வரும்னு. அந்த நேரத்தில் பிரான்ஸ் மட்டும் இந்தியா சைடில் நின்னது. இஸ்ரேல் மட்டும்தான் எந்த டெக்னாலஜியுமே தர மறுக்கலை. அந்த நட்பு அந்த கிரைசிஸில், கஷ்டமான நேரத்தில் இஸ்ரேலின் நட்பு நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அந்த நட்பு இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க, நீங்களே சொல்லுங்க, இது கான்ஃபிடென்ஸா, ட்ரஸ்டா, இதுக்கும் மேலையா? நாம் இங்கே ஒரு விஷயம் ரொம்ப நேர்மையாக பார்த்தாகணும். இந்த விசிட்டில் சைன் பண்ணப்பட்ட ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸையும் பாருங்கள். அக்ரிகல்ச்சர், இனோவேஷன், டெக்னாலஜி. ஆனால் அதை விட முக்கியம் ஐஎம்இசி, அதை பற்றி இந்தியா பேசியிருக்கு. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மும்பை போர்ட்டில் ஆரம்பிக்குது. அரேபியன் சி, யுஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான், இஸ்ரேல், யூரோப். இந்த ரூட்டில் ஒரு மேசிவ் ட்ரேட் காரிடார், ரெயில், ரோட், அண்டர்சி கேபிள், எனர்ஜி பைப்லைன் எல்லாமே இந்த காரிடாரில் வரும். இதில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய கீ நோட் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பங்கும் மிகப்பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இது நடந்தால் இந்த சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிட்டுடும். அதுக்கு நேரடியான காம்படிஷன். ஆனால் சைனா அது டெக்கேட்ஸாக, பல 10-20 வருடங்களாக தொடர்ந்து பில்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியா ஒரே ஒரு காரிடாரில் அவனை அப்படியே முழுசாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நத்தன்யாகு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் இந்த 2 நாளில் பண்ணியிருக்கிறாரு. ஹெக்ஸகான் அலையன்ஸ் அப்படின்னு. இந்தியா, இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ் ப்ளஸ் ஒரு சில அரப் ப்ளஸ் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ். ரேடிக்கல் இஸ்லாமிக் டெரருக்கு எதிரான ஒரு அலையன்ஸ். இந்தியா அஃபிஷியலி இதை என்டோர்ஸ் பண்ணும். இன்னும் பண்ணலை, ஆனால் பண்ணும். ஆனால் இந்தியாவுடைய பிரதிநிதி அங்கே நெசட்டில் நிற்கிறாரு. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறார். அதுவே ஒரு மொத்த உலகத்துக்கும் பதில் கிடையாதா? இப்போ இதே நேரத்தில் நீங்கள் பாகிஸ்தான் பற்றி பேசி தான் ஆகணும். அல் ஜசீரா அப்படின்னு ஒரு பாழா போன அரவேக்காடு பத்திரிகை நிறுவனம் ஒன்று இருக்குது. அவன் ஹெட்லைன் போடுறான், வை இந்தியாஸ் இஸ்ரேல் விசிட் மேட்டர்ஸ் ஃபார் பாகிஸ்தான் செக்யூரிட்டி அப்படின்னு போடுறான். இங்கே பாருங்கள், பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்லேயே இன்றைக்கி பிரிண்ட் பண்ணுவாங்க. என்னது? வேலிட் ஃபார் ஆல் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் இஸ்ரேல். பாகிஸ்தான் டெக்கேடாக, பல வருடங்களாக இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ண மறுத்து இருக்கு. ஆனால் இந்தியா அதே நெசட்டில் அப்படியே கோபுரம் மாதிரி ஓய்ந்து நிற்குது. யாம் இஸ்ரேல் கே சொல்லுது. அதாவது மொசாட் இஸ்ரேலுடைய மிக சக்தி வாய்ந்த, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, உலகத்திலேயே மிகவும் லீத்தல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியா இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் கோஆப்ரேஷன் ஏற்கனவே ரொம்ப ஆழமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இனிமே இது பப்ளிக்லி டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப். பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புக்கு இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நேரடியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் இந்தியா சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பாகிஸ்தானில் செய்ய போகிறானுங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நைட்மேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரெண்டில் சைனா, வெஸ்டர்ன் ஃப்ரெண்டில் பாகிஸ்தான். ஆனால் மிடில் ஈஸ்டில் இந்தியாவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அதுதான் இஸ்ரேல். இப்போ இந்தியா இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பாகிஸ்தானுடைய டிப்ளமேட்டிக் ஐசோலேஷனை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுது. பாகிஸ்தான் இந்த இக்குவேஷனில் எங்கே நிற்குதுன்னு அவனுக்கே தெரியாது. ஈரானுக்கு என்ன சிக்னல்? இந்த நெசட்டில் இந்தியா சொல்லுது, தி ஜிஹாதிஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில், வி வில் பிரேக் இட். இந்த ஆக்சிஸ் யாரு? ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி, ஈரான்.
இந்தியா குளோபலி பப்ளிக்லி டிக்ளேர் பண்ணுது, நாம இந்த ஆக்சிஸோட ஆப்போசிட் சைடில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்தியாவுடைய 2026-27 பட்ஜெட்டில் சபகர் போர்ட்டுக்கு ₹1 கூட அலோகேட் பண்ணலை. கடந்த வருடம் ஆல்மோஸ்ட் $50 மில்லியன் நம்ம ஒதுக்கி இருந்தோம். இந்த வருடம் 0. ஏன்? இந்தியா அமெரிக்கா ட்ரேடு டீல் நெகோசியேஷன்ஸ்க்கு அது அப்படி 0வாக தான் வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்தியா யாரையும் இதுவரைக்கும் டிக்ளேர் பண்ணலை என்னன்னு, எனிமீன்னு. குவைட்லி டிப்ளமேட்டிக்கலி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இந்த 25-26 இதுவரைக்கும் உள்ள நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுதியாக இருந்தாலும் சரி, கத்தாராக இருந்தாலும் சரி, ரொம்ப பப்ளிக்காக நீங்கள் போங்கடா அப்படின்னு பேசலைனாலும் தேவையான அளவுக்கு அவனுங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறோம். இதோட கூட இன்னொரு விஷயம், இஸ்ரேலில் இருக்கும்போதே கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இந்தியாவை நான் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறார். இந்த ஜஸ்டின் ட்ரூடோ இதுக்கு முன்னாடி இருந்தான்ல, அவன் இருந்த நேரம் நம்ம இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பாட்டமில் போச்சு. காலிஸ்தான் இஷ்யூ, இந்த நிஜார் கேஸு. ஆனால் இப்போ கனடா அதை மொத்தமாக ரீசெட் பண்ணுது மை ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை அவங்களே விசிட் பண்ணுறோம், நாங்கள் வர்றோம், இந்தியா கூட மிகப்பெரிய ஒரு அளவில் ட்ரேட் பண்ண போகிறோம் அமெரிக்காவுக்கு எதிரான முறையில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அமெரிக்காவுக்கு இப்போ யாரெல்லாம் எதிரி அப்படின்னு ஆகுறாங்களோ, எப்படி இந்தியா இஸ்ரேல், எப்படி இந்தியா ரஷ்யா, எப்படி இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு அப்படியே பிடிப்பாக இருக்கோ, அது மாதிரி இப்போ எல்லாருமே இந்தியா பக்கம் வர்றானுங்க. கனடாவுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியோட ஸ்ட்ரெங்க். ஒரே நேரத்தில் மல்டிபிள் செஸ் பீசஸ் அது பாட்டுக்கு மூவ் ஆகுது. இப்போ நல்ல ஒரு பாஸ்ட் கடந்த காலத்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 1947 இந்தியா இண்டிபெண்ட் ஆனப்போ அந்த காலத்தில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி நான் அலைன்மெண்ட். யாருக்கிட்டையுமே கூட்டணி சேர மாட்டோம், யாருடைய சைட்லையும் நாங்கள் போக மாட்டோம். அது அந்த காலத்துக்கு ஒரு நல்ல லாஜிக்காக இருந்துச்சு. ஆனால் அந்த பாலிசி இந்தியாவை 40 வருடம் பின்தங்கி வச்சுருந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிஹைண்ட் அப்படின்னு சொல்லலாம், லேகிங்கில் வச்சுருந்துச்சு. இஸ்ரேல் கிட்ட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்போ கிடையாது. டிஃபென்ஸ் இனோவேஷன், இஸ்ரேலுடைய இனோவேஷனை நம்ம வாங்கினதே கிடையாது, அலையன்ஸும் கிடையாது. இப்போ இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னது? மல்டி அலைன்மெண்ட். என்னது? மல்டி அலைன்மெண்ட். ஒரு காலத்தில் யாரு கூடயும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாம இப்போ எல்லாரு கூடயும் சேருவோம். எங்க சுயநலத்துக்காக, எங்களுக்காக சேருவோம், எங்க நாட்டு மக்களுக்காக சேருவோம், எல்லா சைட்லையும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோர் வேல்யூஸில் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நோ காஸ் கேன் ஜஸ்டிஃபை மர்டர் ஆஃப் சிவிலியன்ஸ், நத்திங் கேன் ஜஸ்டிஃபை டெரரிசம் அப்படின்னு நேற்று முந்தா நாள் 2 நாளுமே இஸ்ரேலில் திருப்பி 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 எக்கோ மாதிரி எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது இந்தியாவுடைய அஃபிஷியல் பொசிஷன். இது பாகிஸ்தானுக்கும் அப்ளை ஆகும். மும்பை 2008, புல்வாமா 2019, அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் 2025. இந்தியாவுடைய 0 டாலரன்ஸ். இன்னைக்கு குளோபலி மொத்த உலகத்திலையுமே நாம் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹைப்போதிசிஸ் சொல்கிறேன் கேளுங்க. இந்தியா இஸ்ரேலுடைய பார்ட்னர்ஷிப் நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி இருக்கும்னு. டிஃபென்ஸு கோ ப்ரொடக்ஷன் நடக்கும். மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வார்ஃபேர் சிஸ்டம். இஸ்ரேல் உலகத்திலேயே சைபர் வாராக இருந்தாலும் சரி, சைபர் கிரைமாக இருந்தாலும் சரி, நம்பர் 1. இந்தியாவுடைய ஐடி பவர், இஸ்ரேலுடைய சைபர் பவர். இந்த காம்பினேஷன் ரெண்டுமே ஒன்றா சேரும்போது உலகத்தின் மிகப்பெரிய பவர்ஃபுல் சைபர் டிஃபென்ஸ் ஆக்சிஸ் உருவாகுது. பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள், சைனாவுடைய PLA சைபர் யூனிட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப், இந்த இஸ்ரேல் இந்தியா பார்ட்னர்ஷிப் அடுத்த 5 வருடத்தில் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையுமே மாற்ற போகுது. இது இன்னும் ரொம்ப டீப்பன் ஆகும். 90%, 90 to 95% இது மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆகும். ஏன்னா 2 கண்ட்ரிக்குமே சேம் எனிமீஸ். இஸ்ரேலுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, 2 பேருக்குமே ஒரே மாதிரியான எதிரிகள், 2 பேருக்குமே ஒரே மாதிரியான சேலஞ்சஸ், ஆனால் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான வேல்யூஸ். ஸோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஜூவிஷ் யூதர் கம்யூனிட்டி பாபிலோனில் எக்ஸைல் ஆகி இருந்தப்ப
உலகம் அவங்கள விரட்டி அடிச்சது. ஆனா, அந்த நேரத்துல இந்த யூத மக்கள வெல்கம் பண்ண ஒரே ஒரு மக்கள், ஒரே ஒரு சிவிலைசேஷன், ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும் தான். கொச்சின் ஜியூஸ் 2000 ஆண்டுகள் கொச்சின் ஜியூஸ் வந்து 2000 ஆண்டுகள் இந்தியால வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பெர்சிக்யூஷன் கிடையாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அப்படின்னு இந்த கினெசெட் ஸ்பீக்கர் வந்து நேத்து நம்ம டிப்ளமேட்ஸ்க்கு முன்னாடி பேசுறாரு. இந்தியா கேவ் ரெஃப்யூஜ் டு ஜீவிஷ் பீப்புள் when the world did not. உலகமே எங்களை வெறுத்தப்ப இந்தியா தான் எங்களை ஆதரிச்சது அப்படின்னு இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல நேத்து பேசப்பட்டது. 2500 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், 2500 ஆண்டுகளாக ஒன்னாக வேலை செய்யக்கூடிய 2 சிவிலைசேஷன், ரெண்டுமே ரொம்பவும் நாகரிகமான, அதாவது சிவிலைஸ்டு மக்கள். இன்னைக்கு அஃபிஷியல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆயிருக்கு. ஒரு சைடில் 1.4 பில்லியன் பிளஸ் மக்கள், 140 கோடிக்கும் அதிகமான மக்கள், உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இன்னொரு சைடில் வெறும் 10 மில்லியன் மக்கள், உலகத்தின் மிகவும் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி, மிடில் ஈஸ்ட்லேயே மிகவும் பவர்ஃபுல் நேஷன், வெறும் 10 மில்லியன் மக்கள். இந்த ரெண்டு ஒன்றாக சேரும்போது உலக அளவில், உலக வரலாற்றில் ஜியோ பாலிட்டிக்ஸே ரீரைட் ஆகுது, திருப்பி எழுதப்படுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ஒரு மிலிட்டரி டீல் கிடையாது, இது ஒரு சிவிலைசேஷனல் பார்ட்னர்ஷிப். ஆம் எஸ்ரே கே, ஒரே ஸ்டேஜில் 2 வார்த்தைகள். இந்தியாவுடைய ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்குது, இஸ்ரேலுடைய ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாவுடைய இந்த இஸ்ரேல் அலைன்மெண்ட் உலக அரசியலை எப்படி மாற்றும்? ட்ரம்ப் கடந்த 2-3 நாட்களாக தலையை சொரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் பார்ட்டி பண்ணுறீங்களே, என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு ஏதோ ஒரு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இப்போவே ஃபோன் போயிருக்கோம், அது இந்தியன் டிப்ளமேட்ஸுக்கும் சரி, இஸ்ரேல் டிப்ளமேட்ஸுக்கும் சரி. நீங்கள் இனிமே இது மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் என்னையும் கூப்பிடுங்க ஐயா. நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிக்கிறது, கை குடிக்கிறது, பேசுறது, பாராட்டுறது, கொஞ்சுறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உடம்புக்கு ஒரு மாதிரி வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. பைத்தியம் பிடிச்சி அங்கே எங்கேயுமா குட்டி போட்ட பூனை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே விட்டுடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக, பத்திரமா, பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Thank you.